தேவன் நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆளுகின்ற தேவனாய் இருக்கின்றார். ஒரு விமானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காக்பிட் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. இந்த காக்பிட்டில் 2 நாற்காலிகள் இருக்கும் முன்பதாக. அதில் ஒரு நாற்காலியில் கேப்டன் உட்காருவார், இன்னொரு நாற்காலியில் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் உட்காருவார். இந்த 2 பேரும் தான் அந்த விமானத்தை அவர்கள் வானத்தில் பறக்கும்படியாக இவர்கள் தான் அதை செயல்படுத்துகின்றார். அந்த 2 பேரும் உட்கார்ந்துருக்கின்ற இடத்துல ஐடென்டிக்கலாக அப்படின்னா அதே மாதிரி கருவிகள் தான் 2 பக்கமும் இருக்கும். அப்படின்னா கேப்டன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல சில விமானங்களில் ஜாய்ஸ்டிக் இருக்கும், சில விமானங்களில் ஆக்சுவலாக ஒரு ஸ்டியரிங் வீல் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு முன்பதாகவும் அதே கருவிகள் தான் இருக்கும். ஸோ இந்த விமானம் ரன்வேயில் நிற்கும் பொழுது அநேக நேரத்தில் கேப்டன் தான் அந்த விமானத்தை பறக்கும்படியாக அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கூட உட்கார்ந்துருப்பார். 2 பேரும் அதை மாற்றி அந்த கண்ட்ரோல்ஸை அவங்க பயன்படுத்துவார். அந்த விமானம் பறக்கும் பொழுது உட்கார்ந்துருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் எல்லா விதத்திலையும் அந்த விமானத்தின் கேப்டனுக்கு உட்பட்டு தான் அவர் செயல்படுவார். அந்த கேப்டனுடைய உத்தரவு இல்லாமல், அந்த கேப்டனுடைய அதிகாரம் இல்லாமல் இந்த உட்கார்ந்திருக்கின்ற ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் எதுவும் செய்ய மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் அதிகாரம் நம் கரத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளாய் இருக்கின்ற நாம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய அதிகாரத்தில் நாம் நடத்துவதில்லை. நம்மளுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை நாம் சொந்த விருப்பத்தில் நாம் எடுப்பதில்லை. நமக்கு மேலாக ஒரு தேவன், ஒரு அதிகாரி இருக்கின்றார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய அதிகாரத்திற்கு நாம் நம்மை உட்பட்டு அதற்கு நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கையை நடத்துகின்றோம். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையிலும் பலவந்தப்படுத்த மாட்டார். யாருடைய வாழ்க்கையிலும் கட்டாயப்படுத்தி அவருடைய நோக்கத்தை தேவன் நிறைவேற்றுவதில்லை. எப்பொழுது தேவன் ஒரு மகளுடைய வாழ்க்கையில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவார் என்றால் நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய வாழ்க்கை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். அப்படின்னா தீர்மானங்கள் எடுப்பதற்கு அதிகாரம் கொடுத்துட்டார். நீங்க எப்படி வேணாலும் உங்க வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் அதிகாரம் கொடுத்துட்டார். எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸருக்கு முன்பதாக அவர் விருப்பத்தின் போல அந்த விமானத்தை பறக்க வைக்கலாம், ஆனால் அவர் செய்ய மாட்டார். ஏன்? அவர் அங்கே அமர்ந்திருக்கின்ற வரைக்கும் அந்த கேப்டனுடைய அதிகாரத்திற்கு அவர் உட்பட்டிருக்கின்றார் என்பதை அவர் அறிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்தில் இருக்கின்றார். இதுதான் தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் செய்கிறோம். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வியாபாரம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், நம்முடைய எதிர்காலத்தை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், நம்மளுடைய பிள்ளைகளை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், நம்முடைய திருமணம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் நம் தீர்மானம் எடுக்கலாம். என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். ஆண்டவர் அதை தடுக்க மாட்டார். ஆண்டவர் எந்த விதத்திலும் அதை செய்யாத என்று சொல்ல மாட்டார். ஆண்டவர் நம்முடைய விருப்பத்துக்கு விட்டுருவார். ஆனால் தேவனுக்கு பயப்படுகின்ற தேவ பிள்ளைகள் அவர்தான் என்னுடைய வாழ்க்கை ஆளுகை செய்கின்றார் என்ற நம்பிக்கையும் அந்த உறுதியான விசுவாசத்தை உடையவர்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையில என் தீர்மானத்தில் நான் நடக்க விரும்பல, உம்முடைய வழிநடத்தலுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் நடப்போம் என்றால் அப்பொழுது தேவ கரத்தை நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் காணும்.